ஆன் பிகாஃப் ஆஃப் ஏடிஎம்கே வி சப்போர்ட் த பில் என்று சொல்லிவிட்டு ஆர்சனிக்கும் காப்பரும் என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸ்டெர்லைட் இருந்தவரெல்லாம் அங்கே மழையே பெய்யலன்னு சில பேர் சொன்னாங்க. நீங்கள் ஏன் எதிர்க்கல, நீங்களாம் எதிர்க்கலன்னு இவங்க ஓட்டு போட்டு அந்த மசோதாவை சட்டமாக்கிட்ட பிறகு வந்து சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி எஜமானர்களுக்கு பயப்படுகிற கட்சியாகத்தான் இயக்கமாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த மசோதாவை சட்டமாக்கியது அதிமுகவுடைய அந்த எம்பிக்கள் உள்ளிட்ட அந்த பிஜேபி குழுவினர் தான் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்னது போல சம்பிரதாயத்தக அறிக்கை விட்டு போகின்ற கட்சிகள்லாம் இங்கே கிடையாது. 6 மாசமா 10 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இபிஎஸ் கேட்டார, அண்ணாமலையும் கேட்க சொல்லுவோம். இன்னொரு ஸ்டெர்லைட்டாக இது ஆகிவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். முதல்வர்கள் அருமையான ஒரு தீர்க்கமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நல்லா இருக்கலாம் சார். நல்லா இருக்கு. நியூட்ரினோ, ஸ்டெர்லைட், முல்லைப்பெரியார் உள்ளிட்ட நிறைய விஷயங்களுக்கு களத்தில் நின்று போராடிய இயக்கங்களில் மதிமுக ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டங்ஷன் விவகாரத்தை இங்கே தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன், அப்படி நடைமுறைப்படுத்தினால் நான் தமிழக முதலமைச்சராக இருக்க மாட்டேன், முதலமைச்சர் திட்டவட்டமாக சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த டங்ஷனை பொறுத்தவரையிலே எங்களுடைய தலைவர் தங்களுடைய அறிக்கையிலே 19 நவம்பர் 19 போடப்பட்ட அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த 6 கிராமங்களிலே கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட பறவை இனங்கள், 7 குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு 200க்கும் மேற்பட்ட நீரூற்று குளங்கள், இயற்கை நீரூற்று குளங்கள் இருக்கின்ற பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் சுற்றுச்சூழல் தளம் என்ற ஒன்றை அறிவிப்பு செய்து 2022 மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டார்கள். வேடந்தாங்கல், கோடியக்கரையில் உள்ளிட்ட பகுதி எல்லாம் உள்ளடக்கிய பகுதி சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இபிஎஸ் அவர்கள் சொன்ன முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் வரும்பொழுது நீங்கள் ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று. பொதுவாக 16வது நாடாளுமன்றம் என்ன வகையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். 303 மிருக பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மசோதா வருகிறது என்று சொன்னால் 10 நாட்களுக்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் ஒரு அந்த மிருக பலமாக இருந்தாலும் தனி ஒரு ஆளாக நின்று வைகோ நாடாளுமன்றத்தில் சாதித்த நிகழ்வுகள்லாம் நிறைய இன்றைக்கு 40 பேர். ஆமாம், இல்லை 40 பேர் தான். 40 பேரும் கடமையை செய்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். மிருகப்படம் சொன்னீங்கல்ல, மிருகப்படத்தில் எதிர்த்து போராடியவர் தான் உங்களுக்கு தலைவர். இல்லை, அதையும் மீறி அவங்க பெரும்பான்மை இன்னும் ஒன்று இருக்குல்ல. இப்போ 2020 செப்டம்பர் மாதம் 20ஆம் யாருக்குமே தெரியாமல் எந்த மெட்டீரியலும் கொடுக்காம கொண்டு அசுரபலத்தோடு 44 நிமிடத்திலே 3 விவசாய சட்டங்களை போட்டார்கள். சந்தடி சாக்கில் கந்தகப்படின்னு 3வது நாள் 29 தொழிலாளர் நல சட்டங்களை நிறைவேற்றினார்கள். இடபிள்யூஎஸ் என்கின்ற ஒரு சட்டத்தை வந்த அன்றைக்கே நிறைவேறிவிட்டது. அதே போல சிஏஏ சட்டம், இவற்றையெல்லாம் நாங்கள் ஆதரித்தோம், கூட்டணி தர்மம் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் தவிர அன்றைக்கே அவர்கள் சொல்வதை போல கடந்த 2023ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய நீர்வளத்துறை, இயற்கை சுற்றுச்சூழல் துறையிலிருந்து கடிதம் போட்டிருக்கிறார்கள். 29/10/2023 முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது போன்ற 7 அறிவிப்புகள்லாம் மாநில அரசை கலக்காமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் 3/11 அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் பிரகலாத் ஜோஷின்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இட் cannot be taken on important matters of national importance. அதிமுக்கியம், தேசிய அதிமுக்கியம் வாய்ந்த பிரச்சனைகளை இவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இந்த மசோதா எடுத்துக்கொண்ட நாள் 2023 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. நேற்றைக்கு சொல்கிறார் நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லைன்னு. பல எதிர்ப்பு குரல்கள், அந்த ஆடியோ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பல எதிர்ப்பு குரல்கள். அன்றைக்கு டெப்டி ஸ்பீக்கராக இருந்த ஸ்ரீ ஹரி வினேஷ் அவர்கள் தான் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், மைன்ஸ் மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2023 எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் இருந்த அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் எழுந்து ஆன் பிகாஃப் ஆஃப் ஏடிஎம்கே வி சப்போர்ட் த பில் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு சொல்கிறார்ல, ஏலத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த ஏலத்தை பற்றி அடுத்த வரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஏலம் விடுவது தான் சிறந்த முறைன்னு சொல்கிறார். அது அவர்களே இன்றைக்கு அங்கே அந்த அந்த மசோதாவை சட்டமாக்குவதற்குண்டான வழிவகை செய்துவிட்டு அவர்களுக்கு உண்டான ஆதரவை கொடுத்து விட்டு இப்போ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு பேசுறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் எதிர்த்தீங்களா?
சரி, இது 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கவங்களும் உங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்காங்க, அவங்க எதிர்த்தாங்களா? அந்த ராஜ்யசபா உள்ளிட்ட அந்த 11 பேர் ஓட்டு போட்டதுனால தானே சிஏஏ சட்டம் வந்து ஒரு 6, 7, 8 ஓட்டு வித்தியாசத்தில் இன்னைக்கு வெற்றி அது சட்டமாக்கப்பட்டு விட்டது. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதனால தானே வந்தது. அதனால் அவங்களே அது வந்து இன்றைக்கு ஆதரித்து ஓட்டு போட்டு அந்த மசோதாவை சட்டமாக்கியது அதிமுகவுடைய அந்த எம்பிக்கள் உள்ளிட்ட அந்த பிஜேபி குழுவினர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கடுமையாக எதுக்குறாரு சார். யார் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து நடுவண் அரசையும் பிஜேபியும் கடுமையாக இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு என்ன விதமான அறிக்கையை கொடுத்தாரு? அவர் வந்து அதுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதும்போது சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம், அது வந்து நிச்சயமாக நாட்டின் நன்மையை கருதி அந்த ஒரு நாடு ஒரு தேர்தலை ஆதரித்து. அப்படின்னா அண்ணாவுடைய மாநில சுயாட்சி கொள்கையே போயிடுச்சே. 62 அதை தான் அண்ணா சொன்னார், கட்டுண்டு வாழ்வோம், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாநில சுயாட்சி கொள்கை போயிடுச்சே. ஒரு நாடு ஒரு தேர்தல் வரும்பொழுது சட்டசபைக்கு இருக்கின்ற இறையாண்மையே போயிடுச்சே. அதுக்கப்புறம் என்ன வலுவாக எதிர்க்கிறாங்க? மத்திய அரசு என்ன வலுவாக எதிர்க்கிறாங்க? வக்ஃப் வாரிய சட்டத்தினுடைய திருத்தங்களை என்னைக்காவது எதிர்த்து அவங்க கடுமையாக தான் அறிக்கை கொடுத்திருந்தாரு. கடுமையாக கொடுத்திருந்தாரு. சரி, அவன் நீட் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களுக்கு அதுவும் கடுமையாக கொடுத்திருந்தாரு. பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். பாதுகாப்பு கருதி தான் அவங்க கோஷம் போட்டாங்க. அதுக்காக 140 பேர் சட்டம் போட்டு அந்த மாதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 18 மசோதாக்களை சட்டமாக்கி இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன குரல் கொடுத்தார்கள்? எந்த குரலும் கொடுக்கல. அங்கே எதுவும் குரல் கொடுக்கல. இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி எஜமானர்களுக்கு பயப்படுகின்ற கட்சியாகத்தான் இயக்கமாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசை எடுத்து வலுவாக அவர்கள் எதிர்க்கவில்லை என்பது எங்களுடைய ஆழமான கருத்து. இன்றைக்கி உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மக்களவையில் வந்து இன்றைக்கி எண்ணிக்கை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் அவங்களுடைய எண்ணிக்கை. அது வந்து மிகவும் குறைவான எண்ணிக்கை. அதே போல் மாநில உரிமைகளை பேசிய கட்சிகளில் அதிமுக ஒன்று. அது வந்து பல்வேறு விதங்களில் வந்து வெளிப்பட்ட ஒன்று. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் காவிரி உரிமை விஷயமாக இபிஎஸ்ஏ சொல்கிறாரு, வேறு வழி இல்லாமல் கூட்டணி தர்மத்துக்காக தான் விவசாய சட்டங்கள்லாம் ஆதரிச்சு. விவசாய சட்டங்களை அன்றைக்கி ஆதரிச்சிங்க. 2021 மரியாதைக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு 2021 ஆகஸ்ட் மாதம் வந்து 29ஆம் தேதி வந்து அந்த விவசாய சட்டங்களை ரத்து செய்வதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். பிஜேபி வெளிநடப்பு பண்ணதுன்னா கூடவே அதிமுக வெளிநடப்பு பண்ணால் அவர் என்ன வகையான எதிராக தேசிய விவசாய சட்டங்கள் வந்து அப்படியே சொல்கிறாரு, இது வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயக்கணும். MS சுவாமிநாதனுடைய மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் என்கின்ற MSPயே இல்லாமலே இருக்கின்ற அந்த விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிறது என்று EPS உரத்து சொல்லி கொண்டு தான் இருந்தார் கடைசி வரலாம். அதனால் என்ன விதமான விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ ஆதரவாக அவர் இருந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நடுவண் அரசில் வந்து இணக்கமாக இருந்த பொழுதும் நடுவண் அரசினுடைய அனுமதியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார். அதுக்கான வந்து அரசாணையை வந்து பிறப்பித்தார். அதுக்கு வந்து மாநில அரசுகளுக்கு அதிக உரிமை இருக்குது. காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கின்ற மசோதா வந்து பிப்ரவரி மாதம் 2020 18ஆம் தேதி போடப்பட்டது. அதில் அப்பயே நாங்கள் சொன்னோம், அதாவது 2017 போடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் 29 ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இதுவரையும் ரத்து செய்யவில்லை. இரண்டாவது 2018 ஆகஸ்ட் மாதத்திலே போடப்பட்ட வேதாந்தா ONGCயோட போடப்பட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையெல்லாம் நாங்கள் வந்து ரத்து பண்ணணும்னு சொன்னோம். இதுவரை ரத்து பண்ணலை. நாகையில் இருக்கின்ற 45 வில்லேஜஸை மாத்திரம் தனியாக அந்த மண்டலத்திலிருந்து எடுத்து அதில் 2019 ஹால்டியா என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு பெட்ரோலியம் கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து தொடங்கினதுக்கு ஒப்பந்தம் அவர்கள் தான் போட்டாங்க. இவையெல்லாம் செஞ்சுட்டு அது வந்து பேரளவில் தான் இருக்கிறத தவிர இங்கே இன்னும் நடைமுறைக்கே வரல. முழு வேளாண் மன்றம் என்பது சுத்த அன்பக். இதுவரையிலும் நடைமுறையே வரல. அவர் எந்த ப்ரொசீஜரும் இதுவரையிலும் எடுக்கலை. எல்லா சட்டங்களுமே அப்படி தான் இருக்குது. வேகமாக எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இந்த இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு போடணும்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு இது நடப்பாங்க. அது வந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் என்ன அடி வாங்கிச்சு அந்த கேஸ். ஏன்னா சரியான தரவுகள் இல்லாமல் வேகமாக தேர்தலை மையமாக வைத்து போடப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டமாக இது இருக்கிறது என்று சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. அந்த நிலவையில தான் இன்னைக்கு இருக்குது. வேகமாக போட்டாலும் அந்த மக்களுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு அந்த உரிமைகளுக்கு உணர்வு கொடுத்து அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து அதை செய்ய வேண்டிய சூழல் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டது. இல்லை, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் ரத்தே பண்ணலையே. அது வந்து பெயரளவில் தான் அந்த திட்டம் இருக்கிறத தவிர அந்த மக்களுக்கு எந்த விதமான பலனையும் அளிக்கலையே. இல்லை, அது ஒரு தனி விவாதம். அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது இன்னொரு நேரத்தில் பற்றி விவாதி பேசுவோம். டென்ஷன் மேட்ருக்கு வருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா டென்ஷன் விவகாரத்தில் ரொம்ப 2 பேருமே வந்து சொல்லி எடுத்திருக்காங்க, முதலமைச்சரும் எதிர்க்கட்சியிலும்.
இந்த விஷயம் வந்து இங்கே இப்பயே முடிஞ்சிருமா இல்லை இது அடுத்தடுத்து நீங்கள் நடக்குமா? இது வந்து இன்னொரு ஸ்டெர்லைட் போராட்டமாக தான் என்னை பொறுத்தவரையிலே வேதாந்தா அவர்கள் வந்து மத்திய அரசினுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டின் மீது தொடங்கி இருக்கின்ற மற்றொரு யுத்தமாகத்தான் நான் கருதுகிறேன். ஸ்டெர்லைட்டுக்கு எப்படி வந்து 25 ஆண்டு காலம் போராடி நாம் வெற்றி பெற்றோமோ அதை போல மிகப்பெரிய போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நேரடியாக மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசும் அதனுடைய சார்ந்த கட்சிகளும் ஏறக்குறைய எல்லா கட்சி நேற்றுக்கு சட்டசபையிலேயே பார்த்துட்டோம். மத்திய அரசு இதை கொண்டு வந்தது மத்திய அரசு. ஆனால் அண்ணா அது ஒரு மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய சார்பாக பேசிய நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மழுப்பி பேசுகிறார். கடைசியாக நீங்கள் தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்று முதலமைச்சர் கேட்ட பிறகு அமைதியாக இருக்கிறார். இந்த அமைதியை தீர்மானத்துக்கு ஆதரவாக ஏற்கிறோம் என்று சபாநாயகர் பேசி முடிக்கிறார். அதே மாதிரி மரியாதைக்குரிய அண்ணாமலை வீரவசனம் பேசுகின்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன 2 நாளைக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்கல்ல 6 மாசமா 10 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இபிஎஸ் கேட்டார அண்ணாமலையும் கேட்க சொல்லுங்க. அவர் தானே யூனியன் கவர்மெண்ட்டோட அந்த கட்சியோட மாநில தலைவர். அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 7ஆம் தேதி தேதியிட்ட ஒரு கடிதத்தை எழுதிக்கிறார். அது அனுப்பினாரா போஸ்ட்ல போட்டாங்களா இல்லையான்றது தெரியல. கடிதம் மாத்திரம் தான் காட்டினாங்க. 3-4 மாதமா அவர் லண்டன் அரசியல் சம்பந்தமா போயிருந்தாரு. இப்பதான் வந்தாரு. இல்ல அவர் என்ன பொறுப்பாளரை போட்டு போயிருக்காங்களா? இயக்கம்ன்றது யார் இருந்தாலும் இல்லைனாலும் நதி மாதிரி போயிட்டே இருக்கணும் சார். பொறுப்பா தலைமை குழுவினுடைய தலைவராக எச் ராஜாவை போட்டிருந்தாங்களே. அவர் வந்து இதெல்லாம் மேற்கொண்டு வழி தடுத்திருக்க வேண்டும். ஆவேசமாக பேசி தடுத்திருக்க வேண்டும். உங்க கவர்மெண்ட் தானே. நீங்க இப்ப இருக்கிற அந்த ரெட்டி இருக்கிறாரு அவர்கிட்ட பேசி அதை முடிக்க வேண்டியது தானே. இப்போ சட்டசபையில் பிரச்சனையான பிறகு தான் அந்த லெட்டரை காமிக்கிறாரு. இதில் லெட்டர் காமிக்கலையே. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக ஆளுக்காள் ஒரு ஆதாரத்தை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தினாலும் இந்த தீர்மானத்துக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்துருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்ல. இல்லை ஆதரவு கொடுத்துருக்குது எல்லாம் சொல்லுமா பள்ளி அது வந்து தமிழக நலன் கருதி தானே. கரெக்ட். ஆதரவு கொடுத்து சந்தோஷம். தமிழக மக்கள் இப்படிதான் இருக்கணும். ஆதரவு கொடுக்கணும். எல்லாம் சொல்லுவாம் பள்ளி ஜாடிப்பானையில் விழுமாம் துள்ளின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் எதிர்க்கலை நீங்களாம் எதிர்க்கலைன்னு இவங்க ஓட்டு போட்டு அந்த மசோதாவை சட்டமாக்கிட்ட பிறகு வந்து சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? சட்டசபையில் தீர்மானம் போட்டதுக்கு பட்டாசுலாம் வெடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதை வந்து இன்றைக்கி ரணமாக்குகிறார்கள், மண்ணை மரடாக்குகிறார்கள் என்கிற சூழ்நிலை. ஏன்னா ஆர்சனிக்கும் காப்பரும் என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸ்டெர்லைட் இருந்தவரெல்லாம் அங்கே மழையே பெய்யலன்னு சில பேர் சொன்னாங்க. அந்த ஸ்டெர்லைட் மூடின பிறகு தான் இப்போ வந்து பருவகால மழைகள்லாம் அங்கே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு ஸ்டெர்லைட்டாக இது ஆகிவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். முதல்வர்கள் அருமையான ஒரு தீர்க்கமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்ன விலை கொடுத்தாலும் இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். நான் இருக்கின்ற வரையிலே வராது, அது வந்தால் நான் இருக்க மாட்டேன் என்பதை உச்சஸ்தானியிலே சொல்லியிருக்கிறார். அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பாரா? உறுதியாக இருப்பார். எப்படி சொல்கிறீங்க? உறுதியாக இருப்பாருங்க. நாங்கள் வந்து ஸ்டெர்லைட் வந்து மாதிரி அண்ணா திமுக வந்தது நாங்கள் உறுதியாக இல்லையா? எங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் நாங்கள் அதிமுக உறுதியாக இருக்குது. அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை யாருக்குமே. ஆமாம். திமுகவும் உறுதியாக அவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்கிறாருங்க. வேற எந்த பிரச்சனைக்கும் இவ்வளோ உறுதியாக அந்த அளவுக்கு நான் பார்க்கவில்லை. இது வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. உறுதியாக இருப்போம். கூட்டணி கட்சிகள் நாங்களும் அது வந்து எதை கேட்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கேட்கிறோம். கேட்டால் அது காது கொடுத்து கேட்கின்ற அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2023 ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு ஜிஓ போட்டாங்க, அரசாணை போட்டாங்க, ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 65(7) வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை வேண்டுன்றதுக்காக 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கினாங்க. நாங்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளினுடைய தொழிற்சங்கங்கள்லாம் வீராவசமாக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி தர்ணா செய்து 48 மணி நேரத்தில் அந்த ஜிஓவை இன்றைக்கு வாபஸ் பெற வைத்தோம். கேட்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் எடுத்துரைக்க வேண்டிய இடத்துல எடுத்துரைத்தும் இடித்துரைக்க வேண்டிய இடத்துல இடித்துரைத்தும் சரி என்று பட்டால் சார்ந்தும் தவறு என்று சொன்னால் தட்டி கேட்கின்ற நிலையிலே தான் கூட்டணி கட்சிகள் இருக்கிறத தவிர விஜய் அவர்கள் சொன்னது போல சம்பிரதாயத்தக அறிக்கை விட்டு போகின்ற கட்சிகள்லாம் இங்கே கிடையாது. அதனால் எல்லாவற்றையும் உணர்வுபூர்வமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கொள்கை கூட்டணியாகத்தான் இதை பார்க்கிறோம். சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து இன்றைக்கு ஒற்றை ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்துத்துவா இங்கே வேர்பிடிக்க செய்யக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்திற்காகவே இன்றைக்கு திமுகவோடு நிச்சயமாக கூட்டணியில் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அது கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மதிமுகவும் பங்கேற்றது என்பதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை, அது வேறு. அது வாஜ்பாய் காலத்து அரசியல் வேறு. நாங்கள் வந்து 2014 பிஜேபியோட கூட்டணி போகும்போதே ராஜ்நாத் சிங் அவர்கள் மோடி கிட்ட போகும்போது அவர் சொன்ன முதல் கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், குறைந்தபட்சம் வாஜ்பாய் அடிப்படையிலான ஒரு ஆட்சியாவது நீங்கள் நகர்த்த வேண்டும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீங்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும். வாஜ்பாய் பல நிகழ்வுகளில் அனுசரணையாக இருந்தார் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இல்லை, டே ஒன்லேயே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. டே ஒன்லேயே நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கு ராஜபக்சேயை அழைக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அழைத்த ஒரே காரணத்திற்காக அன்றைக்கே கருப்புடி காட்டி கைது செய்யப்பட்டவர் வைகோ. அதனால் லட்சியங்களில் எங்களை பொறுத்தவர்களே எங்களுக்கு வந்து முதலிடம் லட்சியத்திற்கு தான். ஆக அண்ணா சொன்னார்ல, கட்டி இருக்கின்ற வேட்டியை போல அந்த வேட்டியை எந்த கட்டத்திலும் நாங்கள் இழக்க மாட்டோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.